அந்த அதிர்ச்சியில் அவருடைய சகோதரருக்கு சித்த சுவாதீனம் ஏற்பட்டு விடுகிறது இல்லையா. லோகமானிய திலகரை வந்து அந்தமான் சிறையில் போய் அடைக்கிறாங்க, மனைவி இறந்து போயிடுறாங்க. அதை கேள்விப்பட்டு. ஆமாம், இவரும் அந்த மாதிரி தான் தைரியமாக ஒரு முறை என்ன பண்ணுறாரு, 1907 வந்து ஒரு பெரிய பேரணி நம்ம மெரினா கடற்கரையில். காவல்துறைக்கிட்ட அனுமதியெல்லாம் வாங்கலை, ஆனது ஆச்சு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிடுறார். சுயராஜ்ய தினம், அதாவது சுதந்திர நாள்னு ஒரு நாளை காங்கிரஸ், அப்போ அவர் காங்கிரஸில் இருந்தார் இல்லையா, தீவிரவாத பிரிவு. தீவிரவாதம்னா இந்த கால பொருளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு அவங்க வந்து போராடி நாம் நம்முடைய உரிமையை சுதந்திரம் அது ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்ம கெஞ்சிட்டு இருக்கக்கூடாதுங்கிற கொள்கையை உடையவர்கள். அவர் அந்த பிரிவை சேர்ந்தவர். நான் வந்து பேரை நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிறார். நாயனக்காரர்கள்லாம் பயப்படுறாங்க. அதாவது பேரணி தலைமை ஏற்று நடத்துவது பாரதியார். ஆமாம். ஓஹோ. நாயனக்காரர்கள்லாம் வந்து பயப்படுறாங்க. நாங்கள் வாசிக்கிட்டே போகும்போது திடீர்னு போலீஸ்காரங்க வந்து எங்களை கைது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அவ்வளோதானே, நான் முன்னாடி போகிறேன், கைது பண்ணால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நடக்கிறாரு. அப்போல்லாம் எப்படின்னா, கைது பண்ணிட்டா அந்தமானில் போய் வச்சிருவாங்க. ஓஹோ. நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. நீங்கள் அவ்வளவு எளிதாலாம் வர முடியாது, போய் பார்க்கவும் முடியாது. இதே மாதிரி போராட்டத்தை தான் தூத்துக்குடி நெல்லையில் வஉசி பண்ணுறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் கைது செய்யப்பட்டுடுறார். அந்த பொறுப்பை இவங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பேரணி நடக்கிறதுக்கு முன்னாடி சிலம்பக்கிட்ட அவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி போக போகிறேன், நான் வந்து அனுமதியெல்லாம் வாங்கலை. அவனே பயப்படுறாங்க, ஐயோ உங்களை கைது பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா, நீங்கள் பாட்டுக்கு இப்படி பேரணியெல்லாம் பண்ணுறீங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அட பைத்தியமே, இந்த மாதிரியா நீ பேசுவ, இது வந்து ஒரு போர், நான் வந்து ஒரு போர் வீரனாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து, நான் இறந்து கூட போகலாம், ஆனால் நாளைக்கு என்னுடைய சகோதரர்கள் தம்பிகள் அவங்க வந்து சண்டை போட்டு சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பாங்க, அது உறுதி. நான் இறந்தா கூட நீ கலங்காமல் எனக்கு வந்து இறுதிச் சடங்கு செய்யணுங்கிறார். அவங்க அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. இந்த மாதிரி பேசினவர் அவர், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். புரியுது புரியுது இல்லையா. அதெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த வாழ்க்கையே ஒரு பயங்கரமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் கூட தான் அது. அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க பாரதிக்கு பக்கத்துலேயே இருந்து.